ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மோசே தேவனோடு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, என் கிருபை உனக்கு, என் கண்களை உனக்கு கிருபை கிடைச்சுன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி நீங்கள் எனக்கு கிடைச்சது உண்மையானா உண்மை அறிகிற அறிவு, உம்முடைய வழியை குறித்த அறிவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய கிருபை என்பது அது விசேஷமானது. எல்லாருக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கிருபை கொடுத்தார் அப்படின்னு சொல்லவே இல்லை. நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது. அதே போல் மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எல்லாருக்கும் கிடைக்கல. அப்படின்னா அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்க விரும்புகிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவரை சார்ந்து அவரோடு அதிக நேரம் செலவு பண்ணும்போது தேவனுடைய கிருபை உங்கள் மேலே வந்து அமரும். நீங்கள் யாருக்கு கிருபை கொடுத்தாலும் அவரோடு கூட அதிக நேரம் செலவு பண்ணினவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்குறார். அதை கேட்குறார். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை நான் உங்களுக்கு அருளுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறார். அப்போது தாவீதை அவரை செக் பண்ணோம்னா அவர் தேவனோடு இருப்பதற்கு அதிக நேரம் செலவு பண்ணினார். துதியினாலே உயர்த்தினார், அவரை மகிமைப்படுத்தினார், விண்ணப்பித்தார், அவர்கிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டார், அவரை உயர்த்தி பேசினார், தேவனை புகழ்ந்து பாடினார், தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார், தன் வேதனைகளை சொன்னார், தன் சத்துருக்களை சொன்னார், தான் ஏமாற்றப்பட்டதை சொன்னார், தன்னுடைய தாகத்தை சொன்னார், ஏக்கத்தை பேசிட்டார். அப்படின்னா தாவீது எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நல்லது, கெட்டது, துரோகம், ஏமாற்றம், கவலை, போராட்டம், நெருக்கம் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதுதான் தாவீதுக்கிட்ட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் தாவீதின் மேலே ஆண்டவர் கிருபையாக இருந்தார். தன்னுடைய தவறு, தன்னுடைய நீதி எல்லாத்தையுமே பேசுகிறார். அவர் என்ன பொசிஷனில் இருக்கு, நான் எப்படி இருக்கேன், உங்களுக்கும் அவருக்கும் தாவீதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். அதனால தான் தேவன் தன்னுடைய கிருபையை தாவீது மேலே வச்சார். நோவா தேவனுடைய சஞ்சரித்தான், அதனால கர்த்தர் வாழ்ந்தார். மோசே கர்த்தர்கிட்ட முகமுகமாக பேசினார். அப்போதான் அந்த கிருபை வெளிப்படுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்க விரும்புகிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னார். பவுல் தன்னுடைய சரீர பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுறார். அப்போது என்ன சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்போது யார் அவரோடு கூட அதிகமான உறவாக இருக்கிறாங்களோ, தன்னுடைய எல்லா நல்லது, கெட்டது, கஷ்டம், நஷ்டம், தோல்வி, வெற்றி எல்லாத்தையும் யாரெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை ஊற்றுவார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். ஒரு சார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காய் ஏங்குகிறோம், உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம், உங்களுடைய கிருபைக்காய் துதிக்கிறான்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உள்ளம் இயங்குகிறதே இந்த விலையேற பெற்ற கிருபைக்காக, உங்களுடைய விலையேற பெற்ற அந்த மகிமையான கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் இயங்குகிறது, வாஞ்சிக்கிறது, தாகமாக இருக்கிறது. அந்த கிருபை எங்கள் மேலே வந்து அமரணும்னு சொல்லி ஆண்டவரே உள்ளம் முழுவதுமாய் ஆண்டவரே ஏக்கம் அடைகிறது. ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை
உங்களுக்கும் தருவேன் என்று சொன்னீரேன். உங்கள் கிருபையை எங்கள் மேலே ஊற்றுங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நாங்கள் பலவானாய் நிற்கும்படி, வெற்றி உள்ளவர்களாய் நிற்கும்படி உங்கள் கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கைவிடாதிரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.